கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 14வது வசனம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் வசனம் 14. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூர்வாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையிலே நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூர்வாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையிலே நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவ வாழ்க்கை பேச்சிலல்ல பலத்தில் இருக்கிறது என வாசிக்கின்றோம். வார்த்தையினால் மாத்திரம் நின்று விடுகிறது ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை அல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அல்லது நம்முடைய ஆண்டவராகிய கடவுள் நீ பிறனிடத்தில் அன்பு கூர்வாயாக என்று சொல்லுவாரானால் அவர் நம்மை நேசித்தார் என்று சொல்லி முதலாவது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 1 யோவான் 4ஆம் அதிகாரத்தை நாம் படித்தால் அதில் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் முதலாவது அன்பு கூறவில்லை, கடவுள்தான் நம்மிடத்தில் முதலாவது அன்பு கூர்ந்து அன்பை அவர் வெளிப்படுத்தினார் என்று சொல்லியும், அதே நேரத்தில் அன்பு என்பது ஆண்டவர் வெளிப்படுத்தும் பொழுது அதற்கு அடையாளமாக தன்னுடைய சொந்த ஜீவனை நமக்காக கொடுத்தார். அதுவும் கொஞ்சம் கூட தகுதியில்லாத நமக்கு அந்த பரிசுத்தமான கடவுள் தன்னுடைய அன்பை காண்பிப்பதற்கு எடுத்துக்காட்டாக தன் ஜீவனை கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறது. அப்படிதான் நாம் கடவுளால் நேசிக்கப்பட்டு இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஒரு குடும்பமாக, ஒரு திருச்சபையாக, ஒரு ஊழிய நிறுவனத்தில் இணைந்து கர்த்தருடைய ஊழியத்தை செயல்படுகின்ற ஒரு குழுவாக எப்படி வேண்டுமென்றாலும் கடவுளுடைய பிள்ளைகள் இயங்கிக் கொண்டிருக்கலாம். ஆனால் எப்படி எந்த இடத்தில் இருந்தாலும் ஒரு காரியத்தை நாம் செய்ய வேண்டும். அது என்ன? கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தை நாம் கை கொள்ள வேண்டும். குறிப்பாக கிறிஸ்தவம் என்று எடுத்தாலே அந்த 10 கற்பனைகளை சொல்லுவோம். அந்த 10 கற்பனை ஒன்றன் பின் ஒன்றாக நாம் மனப்பாடத்தில் சொன்னால் கூட இப்பொழுது நாம் அநேகராலே தவறு செய்யாமல் மனப்பாடமாக தங்கு தடையின்றி வரவே வராது. ஆனால் அதற்கு பதிலாகத்தான் ஆண்டவர் ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார். அது என்ன? உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக. உன்னை போல் பிறனை நேசி என்று ஆண்டவர் சொல்லிக் கொடுத்தார். இங்கே பவுல் கலாத்தி திருச்சபைக்கு அந்த வசனத்தை மேற்கோள் காட்டி சொல்லும் பொழுது, இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் பின்பற்றினால் நியாயப்பிரமாணம் முழுவதையும் நீங்கள் என்ன செய்ய முடியும்? நிறைவேற்றினதாகவே அது அர்த்தமாகும் என்று குறிப்பு. காரணம் என்ன? இதே பவுல் கொரிந்தியருக்கு எழுதும்பொழுது 13ஆம் அதிகாரத்தில் அன்பு என்றால் என்ன, அன்பு எதையெல்லாம் செய்யும், எதை செய்யாது, அன்பு இருக்கிற மனிதன் எதை செய்வான் என்று அற்புதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் குறிப்பாக அழகான ஒரு வார்த்தை இருக்கிறது. அன்பு பிறருக்கு தீமை செய்யாது, அன்பு தற்பொழிவை நாடாது, நான் தான் பெரியவன், நான் தான் பரிசுத்தவான், மற்றவர்களெல்லாம் பாவி என்று சொல்லாது, மற்றவனை பார்த்து இழிவாக நினைக்காது, அன்பு அநியாயத்தில் சந்தோஷப்படாது, சத்தியத்தில் சந்தோஷப்படாது. எவ்வளோ அழகான வார்த்தைகள்! ஆண்டவர் அன்புள்ளவன் எப்படி இருப்பான் என்றதற்கான அநேக சான்றுகளை கொடுத்திருக்கிறார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக இந்த உலகத்தில் ஜீவிக்கிறவர்கள் பிறரிடத்தில் அன்பு கூற வேண்டும். குறிப்பாக நம் குடும்பத்தில் உள்ளவரிடத்தில், நம்முடைய உறவுகளிடத்தில், வெளியே அநேகர் சொல்லுவார்கள், நாங்கள் வெளியே யாருக்கிட்ட நான் நன்றாக இருப்பேன், ஆனால் வீட்டில் இன்னாரை பார்த்தால் எனக்கு பிடிக்காது, இவர்கள் பார்த்தால் எனக்கு பிடிக்காது. அல்லவே அல்ல. தாய் தகப்பின் இடத்தில் அன்பு கூற வேண்டும், மனைவியிடத்தில் அன்பு கூற வேண்டும், பிள்ளைகளிடத்தில் அன்பு கூற வேண்டும், நம்முடைய உறவுகளிடத்தில் அன்பு கூற வேண்டும். நாம் அதுவும் எப்படி? நம்மை நேசிப்பதைப் போல அவர்களுக்கு அன்பை செலுத்த வேண்டும். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அதை நாம் செய்வோமானால் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் நியாயப்பிரமாணம் முழுவதையும் நிறைவேற்றினதுக்கு அர்த்தம். ஆகையால் கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம்
அன்பு செலுத்துவோம், பிறரிடத்தில் அன்பு செலுத்துவோம், பிறரை நேசிப்போம், பிறரை மதிப்போம். என்னை போல்தான் பிறன் என்கிறதான முதல் உணர்வு நமக்கு வரும் பொழுது நாம் தானாக அன்பு செலுத்துகிற பிள்ளைகளாய் மாறுவோம். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆம் கர்த்தாவே, எங்களைப் போலவே நாங்கள் பிறரை நேசித்து உங்களுடைய நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற எங்களுக்கு பலன் தாரும். அன்பில்லாமல் நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. ஏனென்றால் நீர் அன்பாயிருக்கிறீர். நாங்களும் இந்த உலகத்தில் அன்பாயிருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன். அதற்கான கிருபை தாரும், பொறுப்பெடுத்துக் கொள்ளும். மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.